Second question, the unit digit of 2 power 100 is option A 2, option B 4, option C 6, option D 8. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நமக்கு CSIR நெட் எக்ஸாம் ஜூன் 2011 இருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நீங்க வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க. என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா C தான். C வந்து 6. அப்ப யூனிட் டிஜிட் ஆஃப் 2 பவர் 100 is 6 என்ற நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 946 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட்ன்றது நமக்கு 6, 10 டிஜிட்ன்றது 4 and 100 டிஜிட்ன்றது 9. அப்ப இந்த கொஸ்டின்ல கேட்டது நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லையா அதுதான் கேட்டிருக்காங்க யூனிட் டிஜிட். அது வந்து 2 பவர் 100 க்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் C 6 தான் கரெக்டான ஆன்சர். இது எப்படி வந்ததுன்றத இப்ப பார்க்கலாம். இப்போ யூனிட் டிஜிட் ஆஃப் 2 பவர் 100 is C ன்னு சொன்னோம் இல்லையா C6. அப்ப 2 பவர் 100 ஓட யூனிட் டிஜிட் வேல்யூ வந்து 6 அப்படின்றத பார்த்தோம். இது எப்படி வந்துச்சுன்றத நம்ம செக் பண்ணலாம். இப்போ இது ஈஸியா நீங்க சொல்லணும் அப்படின்னா 2 பவர் 4 ன்றது நமக்கு 6 mod 10 ன்னு சொல்லிக்கலாம். 2 பவர் 4 ன்றது நமக்கு 2 பவர் 4 ன்றது 2 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர். அப்ப 4 into 4 16. அப்ப 16 mod 10 ன்னு வரும். 16 mod 10 க்கு நம்ம ரிமைண்டர் பாத்தீங்கன்னா 6 ன்னு கிடைக்கும். அப்ப கான்ஃபிடன்ஸ்ல இந்த இடத்துல ரிமைண்டர் போடுவோம் இல்லையா? அப்ப 6 mod 10 ன்னு போடுவோம். அப்ப 2 பவர் 4 ன்றது 6 mod 10. அப்ப 2 பவர் 4 பவர் 25 போட்டீங்கனாக்க இது என்னத்துக்கு ஈக்குவலன்ட் நமக்கு 2 பவர் 100 க்கு ஈக்குவலன்ட். சோ 2 பவர் 4 பவர் 25 அப்ப 6 பவர் 25 mod 10 ன்னு கிடைக்கும். 6 பவர் 25 க்கு நமக்கு என்ன போடலாம் அப்படின்னாக்க 6 mod 10 ன்னு போடலாம். இதான் வந்து ஆன்சர். இது வந்து நம்ம ஈஸியா நம்ம சால்வ் பண்றது. இத டீடைலா நம்ம எப்படி சொல்லலாம்ன்றத பார்க்கலாம். 2 பவர் 1 ன்றது நமக்கு கான்க்வென்ட் டு 2 mod 10. mod 10. அந்த 2 ஸ்கொயர்ன்றது 4 mod 10. அந்த mod 10 க்கு நான் வெறும் 10 மட்டும் பிராக்கெட் போடுறேன். ஆனா மீனிங் வந்து mod 10 ன்னு நீங்க புரிஞ்சுங்க. இப்ப 2 பவர் 3 ன்றது கான்க்வென்ட் டு 8 mod 10. அடுத்து 2 பவர் 4 வந்து பாத்தீங்கன்னா 2 பவர் 4 எப்படி எழுதலாம் 2 cube into 2 ன்னு போடலாம். 2 cube into 2 னா 2 cube க்கு இப்பதான் ஒன்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம் 8 ன்னு பார்த்தோம். அப்ப 8 into 2 8 into 2 mod 10 ன்னு பார்த்தோம். அப்ப 16 mod 10 ன்னு வரும். 16 mod 10. இப்ப 16 mod 10 க்கு நம்ம கான்க்வென்ட் டு 6 mod 10 ன்னு போடலாம். அதுதான் இங்க கொடுத்தாங்க. இப்ப 6 mod 10. சோ 2 பவர் 4 க்கு நமக்கு 6 mod 10. அடுத்து 2 பவர் 5 க்கு நம்ம எப்படி போடலாம் 2 பவர் 4 into 2 ன்னு போடலாம். 2 பவர் 4 க்கு நம்ம ஏற்கனவே என்ன போட்டுருக்கோம் 6 ன்னு போட்டுருக்கோம். 6 into 2 அப்ப 6 into 2 னா என்ன வரும் 12. 12 mod 10 ன்னு போது என்ன ஆன்சர் கிடைக்கும் 2 ன்னு கிடைக்கும். அடுத்து 2 பவர் 6 க்கு 2 பவர் 5 into 2. 2 பவர் 5 க்கு ஏற்கனவே 2 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 2 into 2 என்ன ஆன்சர் வந்துரும் 4 வந்துரும். அடுத்து 2 பவர் 7 க்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே 4 போட்டுருக்கோம். 4 into 2 8 ன்னு வந்துரும். 2 பவர் 8 க்கு பாத்தீங்கன்னா 2 பவர் 7 into 2 7 க்கு 8 into 2 னா 16 mod 10 6 mod 10 ன்னு வந்துரும். சோ நமக்கு பாத்தீங்கன்னா திருப்பி அந்த 2486 தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க 2 பவர் 1 2 3 4 க்கு கான்க்வென்ட் டு 2486 ன்னு வரும். செகண்ட் லைன்ல 5 6 7 8 பவருக்கு பாத்தீங்கன்னா கான்க்வென்ட் டு 2486 தான் ரிப்பீட் ஆயிருக்கு. இதே மாதிரி நெக்ஸ்ட் லைன் நீங்க போட்டீங்கனாலும் 2 பவர் 9 10 11 12 க்கு நமக்கு 2486 தான் வரும். அப்ப இத நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிக்கிறோம் அப்படினா எப்படி எழுதிக்கலாம் அப்படினா 2 பவர் 4k + 1 is கான்க்வென்ட் டு 2 அப்புறம் 4k + 2 வந்து கான்க்வென்ட் டு 4 அப்புறம் 8 6. வேணா செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம. k க்கு 1 போட்டு பார்க்கலாம். k க்கு 1 போட்டோம்னா k க்கு 0 ல இருந்து நம்ம போடலாம். நான் 1 போட்டு காமிக்கிறேன். 1 போட்டோம் அப்படினாக்க 4 into 1 + 1. 2 பவர் 5 is கான்க்வென்ட் டு 2. ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா 2 இதுல பாத்தீங்கன்னா k = 1 க்கு போட்டோம்னா 2 பவர் 4 into 1 + 2 அப்ப 2 பவர் 6 is கான்க்வென்ட் டு 4 ன்னு கிடைக்கும். அடுத்து 2 பவர் 4k + 3 ல k க்கு 1 போட்டோம்னா 8. அடுத்து k = 1 into 2 பவர் 4k + 4 ல போட்டீங்கன்னா 6 ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு 100 ன்றது எப்படி எழுதலாம் 4 into 25 ன்னு எழுதலாம். அப்ப 4 ஓட மல்டிப்ளை எழுதுறது தான் 100. அப்ப இங்க 4k + 1 4k + 2 4k + 3 4k + 4 ல நமக்கு 4 ஆல டிவைட் ஆவறதுன்னு பாத்தீங்கன்னா 4k + 4 தான். சோ 100 வந்து எந்த டைப்ல வரும் 4k + 4 ல வரும். அப்ப 4k + 4 ஓட ஆன்சர் என்ன நீங்க கொடுத்திருக்கோம் 4k + 4 ஓட ஆன்சர் is கான்க்வென்ட் டு 6. அப்ப 100 அதே டைப்ல இருக்கிறதுனால 2 பவர் 100 is கான்க்வென்ட் டு 6 mod 10 ன்னு ஆன்சர் கிடைக்கும். சோ ஆப்ஷன் C 6 ன்றது தான் கரெக்ட் ஆன்சர்.